இன்றைக்கி நார்மலான ஒயிட் ரைஸ் யூஸ் பண்ணி ரொம்ப சாஃப்டான இட்லி தோசை என்ன மெஷர்மெண்ட்டில் அரைக்கலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு பெரிய டம்ளர் 1/4 கிலோ பிடிக்கும். அதில் 4 டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி குண்டரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக 5020 ரைஸ் கூட எடுத்துக்கலாம். 4 டம்ளர் அரிசிக்கு அதே டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு வெள்ளை உளுந்து சேர்த்திக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்திக்கலாங்க. அப்போதைக்கு அப்போவே உளுந்து அரிசி எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு அரிசியை வந்து வெளியிலேயே ஊற வச்சுருங்க. உளுந்தை மட்டும் ஃப்ரிட்ஜில் ஊற வச்சோம்னா நம்மளுக்கு கிரைண்டரும் சூடாகாமல் இருக்கும். உளுந்தும் வந்து அதிகமான குவான்டிட்டியில் போதுன்னு கிடைக்குங்க. மாவு அரைக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி 1/4 டம்ளர் அளவுக்கு வெள்ளை ஆவில் ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கோங்க. மொத்தமாக நம்மளுக்கு 4 மணி நேரம் அரிசி உளுந்து ஊறினா போதுங்க. அதுக்கு மேலே ஊற வச்சிங்கன்னா தான் நம்மளுக்கு இட்லி தோசை மாவு சீக்கிரம் புளிச்சிட்ற மாதிரி ஆயிரும். ஃபஸ்ட்டு உளுந்தை வந்து தண்ணி தெளித்து விட்டு இந்த மாதிரி வெண்ணெய் மாதிரி போதுன்னு ஒரு 1/4 மணி நேரம் மட்டும் அரைச்சி எடுத்திங்கன்னா போதும். அதுக்கப்புறம் அவள் அரிசி ரெண்டையுமே ஒன்றாவே நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு ரவை பதத்துக்கு ஒரு 10 நிமிஷம் மட்டும் அரைச்சிங்கன்னா போதும். ரொம்ப வலுவலுன்னு அரிசி ஆட்டிருச்சுனா தான் இட்லி இறுகிருங்க. ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துட்டு உப்பு போட்டு நல்லா கைவிட்டு கரைச்சி 6 மணி நேரம் புளிக்க வச்சிங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு இட்லி ஊற்றிக்கலாங்க. அவள் சேர்த்திருந்தால் இட்லி நல்லா வெள்ளை வெள்ளையேர்னு வரும். 5 நிமிஷத்தில் நல்லா சுட சுட இட்லி ரெடி ஆயிருங்க. தோசையும் ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மெஷர்மெண்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும்.